ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிரம்ப கடல மாவு எடுத்துக்கலாம். நல்லா அது ஜெலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலந்து விடலாம். அது நல்லா தண்ணி பதத்துக்கு வரணும். ரொம்ப திக்காக இருந்தால் நம்மளுக்கு அடை மாதிரி ரெடி ஆகும். நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றி நம்ம ரெடி பண்ணும்பொழுது நம்ம தோசை வார்த்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய ஊற்றிட வேண்டாம். நல்லா அதை கலந்து விடலாம். அது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிர் தான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி. இது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். தோசை மாவு எதுவும் அரைக்கல, மறந்து போயிட்டோம், வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்தோம், சட்டுன்னு இது வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசையை வார்த்து எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். திருப்பி போடும்போது 2 ட்ராப் கிட்ட நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் நம்ம 2 ட்ராப் கிட்ட எண்ணெய் வார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடினீங்கன்னா நல்லாவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் இதே திக்காக நம்ம ரெடி பண்ணாக்கா அடை மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் நம்ம தோசை மாதிரியும் வார்த்து எடுக்கலாம். திக்காக இருந்தால் அடை மாதிரி இருக்கலாம். 2 டைப்பாகவும் செஞ்சுக்கலாம். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.